ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் அடுத்த 6 மாதத்துக்குள்ள என்னென்ன பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மாடல் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210. இந்த எக்ஸ்பல்ஸ் 210ஓட நியூ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து மோட்டோ ஷோவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த எக்ஸ்பல்ஸ் 210 இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக்லேயே ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைக். அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைக். இந்த எக்ஸ்பல்ஸ் 210ஓட 2025 மாடல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம், அதாவது ஜான்வரியிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளே இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் 2024 இப்போ EICMAல வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 210cc இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. பில்டு குவாலிட்டி வந்து எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பல்ஸ் 210 அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 1,66,000 ரூபா ஆன் ரோட் பிரைஸ்ல நம்மளால வந்து பை பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED லைட்டிங் செக்ஷன் வந்து இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ரேக்கும் இந்த பைக்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் நமக்கு GPS இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த 2025 மாடல்ல நியூ கலர் ஸ்கீமும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு நல்ல பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் பைக் 2025ல வாங்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சில மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210ஓட 2025 மாடல் வருது, அந்த பைக்கை நீங்க வாங்குறதுக்காக கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ரேலி மாடல். இந்த ரேலி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிமாலயனோட எலக்ட்ரிக் 2.0 அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் இந்த பைக்கோட ப்ரோட்டோடைப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு மாடலாக தான் இந்த ஹிமாலயனில் வந்து நமக்கு எலக்ட்ரிக் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேலி வெர்ஷனாக வந்து இந்த ஹிமாலயன் 450 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டோட இந்த ஹிமாலயன் 450 அப்படிங்கிற எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூப்பரான ஒரு பைக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பைக், நல்ல ஒரு ரோடு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும், சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க, பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ராயல் என்ஃபீல்டை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பைக்கோட ப்ரோட்டோடைப் மாடல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம 2025ல இந்த ஹிமாலயன் 450ஓட ஒரு எலக்ட்ரிக் மாடலை வந்து இந்தியாவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஒரு எலக்ட்ரிக் ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக்கா இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபர்தரான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட 300cc அட்வென்ச்சர் பைக். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக் கண்டிப்பாக நமக்கு ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210க்கு அட்வென்ச்சர் வந்து அந்த பைக்கோட ஒரு ரைவலாகவும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு KTMோட அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு ரைவலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த 300cc அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் BMWவோட கொலாபரேஷனில் இருக்காங்க. அப்படிங்கிறது மேபி BMWவோட பைக்ஸோட ஒரு கொலாபரேஷனில் கூட இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனால் இது 300cc இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஒரு நியூ இன்ஜினாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ரக்குடான டிசைனாக இருக்க போகுது. அட்வென்ச்சர் ஃபோக்கஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட் பிரேக், லாங் டிராவல் சஸ்பென்ஷன்ஸ், வயர் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த 300cc டிவிஎஸோட அட்வென்ச்சர் பைக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி டிவிஎஸோட அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா BMWவோட கொலாபரேஷன்ல இல்லாம வரும் அப்படிங்கிறது தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்கமிங்ல பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்குள்ள டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கை ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210க்கு ரைவலாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கில் வேற என்ன கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, அலாய் வீல்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லாட்டி ஸ்போக் வீல்ஸே கூட பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ டிசைன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவும் கொடுக்கலாம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDல கொடுக்க போறாங்க. USB ஃப்ரண்ட் ஃபோக், ஸ்டெப் அப் சீட், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் லக்கேஜ் ரேக் இருக்க போகுது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட தான் டிவிஎஸோட இந்த 300cc அட்வென்ச்சர் பைக் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிவிஎஸோட ஒரு 300cc வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பைக் வந்து இப்போ F450 GS அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்டபிள்யூ மோட்டர் ஷோவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைஸ் கொடுத்தாகணும். அதனால டிவிஎஸ் அதை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த பிஎம்டபிள்யூவோட F450 GS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்தியாவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 310 GS தான் இருக்கு. அந்த பைக்கோட ஒரு அப்டேட் மாடலாக இந்த பைக் வந்து வரப்போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு 350 300cc பவர் பத்தலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த எஃப் மாடலில் 450 GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை BMW 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்தியாவில் லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்கர் அட்வென்ச்சர் சிப்லிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு இன்ஜினை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நியூ ட்வின் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் வேணாம், எனக்கு ஒரு ட்வின் சிலிண்டராக வேணும் அப்படின்னாலும் இந்த F450 GS அட்வென்ச்சர் மாடலாக ட்ரை பண்ணலாம். ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒயர் ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃபிளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்கு. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. டெஃபினட்டாக இந்த பைக்கோட டயர் வந்து தாறுமாறாக இருக்குங்க. BMW இந்த F450 GS பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2025 ஃபர்ஸ்ட் 6 monthல இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து 5th and 6th பார்த்தீங்க அப்படின்னா KTMோட 390 அட்வென்ச்சர் அண்ட் எண்டூரோ ஆர் அப்படிங்கிற இந்த பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க 390 எண்டூரோ ஆர் அப்படிங்கிற ஒரு மாடலும் 390 அட்வென்ச்சர் அப்படிங்கிற இன்னொரு நியூ ஜெனரேஷன் மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் 250 அட்வென்ச்சர் 390 அட்வென்ச்சர் இருக்குது. ஆனால் அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக ஒரு நியூ ஜெனரேஷன் வெர்ஷனாக அப்டேட்டோட வந்து 2025 பிகினிங்லேயே லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பைக்கோட இப்போ அப்டேட்டட் மாடல் எல்லாமே இட்டாலியில் நடந்த மோட்டோ ஷோவில் இப்போ ரீசெண்டாக நவம்பர்ல நடந்த மோட்டோ ஷோல வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிசம்பர் எண்டிலேருந்து உங்களால் வந்து ப்ரீ புக்கிங்கும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எண்டூரோ ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ரோடு ஃபோக்கஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலர் 390 அட்வென்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அட்வென்ச்சர் பைக்கோட ஒரு நியூ ஜெனரேஷன் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்படி இருந்தாலும் 390 அட்வென்ச்சர் அண்ட் 390 எண்டூரோ ஆர் அப்படிங்கிற நியூ மாடலும் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நியூ அட்வென்ச்சர் பைக்ஸ் தான் அடுத்த 6 மாதத்துக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.